18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, நியூஸ் 18 தர்பார்ல நாம இப்ப உள்ள போறோம். வழக்கம் போல உங்களுக்கான விஷயங்கள் ஏகப்பட்டதை எடுத்து வச்சு குமிச்சு வச்சிருக்கோம். ஒண்ணா பலாச்சோள மாதிரி உரிச்சு தருவோம். எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வாங்க. சீனுப்பு இப்படி ஆச்சரியத்தில் எல்லாரும் அண்ணாந்து வாயை பார்த்துட்டு இருக்க நேரத்தில் ஊட்டியில் ஒரு ஆள் சரசரன் உள்ள போய், ஹலோ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன், யாரும் இருக்கீங்களா? யாரையுமே காணுமே, என்னையா அப்படின்னு சொல்லி அவர் வாட்டுக்கு ஏகத்துக்கும் பேசினாரு. யார் என்னங்கிறத பாருங்க. ஐயோ, அடிக்கிற வெயில்ல அனல் மட்டும் இல்லைங்க, தரையே புழுதி வரக்க மேல போகுது. காலை வைக்க முடியல, நாக்க நீட்ட முடியல, வறண்டு போகுது. தெய்வமே தண்ணி இல்லையே, நான் என்ன செய்யணும்? ஊர் மக்கள்லாம் கூட்டி வச்சு தெய்வத்துக்கு முன்னாடி சூடத்தை ஏந்தி ஆத்து தண்ணியை குடு, மழையை குடுன்னு வேணாரு. ஒரு எட்டு வாங்க நம்மளும் போவோம். வழங்க நடவடிக்கை எடு. குடிநீர் அதிகாரி மீது பல முறையில் நாங்கள் மனு கொடுத்து எதுவுமே கண்டிக்காத காரணத்தால் கடவுளே நீரே கேடு. கர்நாடகாவில் பாருங்க, தொட்டம்மான ஒரு கோயில் இருக்காங்க. அந்த கோயில்ல அம்மனை பார்க்க போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு பசு இருக்கான். அதை பார்க்க போறாவ. எதுக்குன்னு கேட்டா அந்த பசு ஆசீர்வாதம் பண்ற ஸ்டைலு வித்தியாசமா இருக்காமா. ஒருத்தர் சும்மா 1500 லிட்டர் மிளக கரைச்சி என் மேல ஊத்துங்க, எந்த வெயில் அடிச்சாலும் தகல் பண்ணாலும் ஆண்டவனை மட்டுமே தொழுதுகிட்டு இருப்பேன்னு சொல்லியிருக்காரலா. நமக்கு சொர்க்கம்னா கொடைக்கானல் தானே. சொத்துரு போய் உளுந்தோம், மழை பெய்யுதுல்ல. அந்த மலையிலையும் கொடுத்த காசு வீடா போக்குறாடா கோயந்தா, படகு எடுத்து ஓட்டுறா அப்படின்னு சொல்லி மலைக்குள்ள ஓட்டிட்டு போயிருக்காங்க. பிற உயிரை காப்பாத்துறதுல இருக்கக்கூடிய சொர்க்கம் வேற எங்க இருக்கு அப்படின்னு இந்த சம்பவம் நமக்கு எடுத்து சொல்லுது. ஏன் சொர்க்கம் எங்க இருக்கு அப்படின்னா ஃபைட்ல தான் இருக்கு. ஏன்னா ஐ அம் a fighter man அப்படின்னு நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இருக்கார்ல, டிஷான்னு சொல்லி காட்டிருக்கார். You put water into a cup, it becomes the cup. You put water into a bottle, it becomes the bottle. You put in a teapot, it becomes the teapot. Now water can flow or it can crash. Be water, my friend. பூம்பாவாய் ஆம்பல் புன்னகையோ வெம்பல்னு ஒரு பாட்டு வந்துச்சுல சிவாஜி படத்துல. நம்ம ஹரிகரன் ஐயாவும் மதுஸ்ரீயும் சேர்ந்து பாட்டாகல. இப்ப அவிய ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம்ங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க போங்க. ஐயா, எனக்கு நடனத்துல தாங்க சொர்க்கம் இருக்கு அப்படின்னு மஞ்சு வாரியார் எடுத்து ஆடினாக பாருங்க. ஆட்டம் குச்சிப்புடியெல்லாம் கத்துக்கிட்டு இருக்காங்களாம். உலக நடன தினம் இருக்குல்ல, அதனால நானும் ஆடி காட்டுவேன்ல. என் திறமை எங்க காட்டாம வேற எங்க போய் காட்டுறதுன்னு காட்டியிருக்காங்க.
நம்ம சிந்தனை செல்வன் ஐயா நேரா வந்தாரு, மனசு குழுக்க பூரிப்பு அப்படியே இருக்கு. அதாவது நெடுங்காலமா சரி காலனி அது இதுன்னு சொல்லி எல்லாரையும் ஒரு மாதிரி மனசுக்குள்ள புழுங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த விஷயம் நல்லா இல்லைங்க அப்படின்னு முதல்வர்கிட்ட சொன்னா சடக்குன்னு இனிமே அந்த பதமே அந்த வார்த்தையே இருக்காதுன்னு தூக்கி விட்டார்லா, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஊனமுற்றவர் என்று கடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல் ஒரு இடிச்சொல் என்கிற அடிப்படையிலே ஒரு சமூகம் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்ட பிறகு அது மாற்றுத்திறனாளி என்கிற சொல்லாக மாறியிருக்கிறது. இது வெறும் ஒரு குறியீடு மாத்திரமல்ல, அதன் கருத்து நிலையில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மகத்தான மாற்றத்தை இந்த சொற்கள் புலப்படுத்துகின்றன. அந்த அடிப்படையில் காலனி என்கிற சொல் வந்தேரி அல்லது குடியேறி என்கிற பொருளில்தான் அது புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த மண்ணின் ஆதிக்குடிகளை பூர்வீக குடிகளை அவர்கள் குடியிருக்கிற பகுதியை காலனி என்று சொல்லி இழிவுபடுத்துவதை மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு இருமுறை கொண்டு சென்றோம். நேற்று உரையாற்றுகிற போது 1.5 மாத கால சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்து நீங்கள் எல்லோரும் ஊருக்கு போகிறீர்கள், நான் காலனிக்கு போவதா என்கிற கேள்வியை எழுப்பினேன். 12 மணி நேரத்திற்குள்ளாக, 24 மணி நேரம் அல்ல 12 மணி நேரத்திற்குள்ளாக அந்த கேள்விக்கான ஒரு அருமையான பதிலை தந்து காலனி என்கிற சொல் அனைத்து அரசு ஆவணங்களிலிருந்தும் நீக்கப்படும். அது முறையாக அந்த மக்களுடைய குடியிருப்பை பயன்படுத்துவதற்கு கண்ணியமான வழிமுறைகள் பின்பற்றப்படும் என்று அறிவித்திருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு மனம் நிறைந்த நெஞ்சம் நிறைந்த நன்றியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பதிவு செய்கிறேன். அதாவதுங்க நாம இப்படி சமூகத்தில் புறையோடி கிடக்கிற சில விஷயங்கள்லாம் எடுத்து தூர போட்டு மக்களை மேன்மைக்கு கொண்டு வரணும்னு நம்ம பிளான் பண்ணுதோம். ஆனா பாருங்க அப்பாவி மக்கள் துப்பாக்கி சூடுல இறந்தாங்க. அதை வச்சு சில பேர் அரசியல் பண்ணி என்னங்க இப்படின்னு அக்கா கொஞ்சம் வெறுப்பா பேசியிருக்காங்க. நிச்சயமாக இது அதை பற்றி பேசுவதென்றால் எல்லோரையுமே மிகப்பெரிய அளவிலே பாதித்திருக்கக்கூடிய அதிர்ச்சி அளித்திருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய சோகமான நிகழ்வு அது. ஆனால் அதை அரசியலாக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசாங்கம் இதை ஒரு வேறு திசைக்கு திருப்பக்கூடிய ஒரு அபாயத்தில் இந்த சூழலை கொண்டு போய் அவர்கள் தள்ளி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சில ஃபெயிலியர்ஸ் இருக்கு அரசாங்கத்தின் பக்கத்திலே, அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்ய வேண்டும். அதை சரி செய்யாமல் இந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு அக்கா சர்ன்னு வந்தாங்க, நீங்க தான் விருப்ப கட்டுவீங்களா, எங்கிட்ட இருக்குங்களா கணங்கணன்னு எடுத்து போடணும்னு இந்த வகுப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அதை நாங்க யானை மாதிரி நிறைவேற்றி கொண்டு வந்துட்டோம், நீங்க சும்மா எதுக்குறோம்னு பூனை மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறா, பம்புக்கு ஆகாது போங்க அப்படின்னு தூண்டி விட்டாள்ல. வக்பு சட்டம் என்பதெல்லாமே மத்திய அரசாங்கத்தினுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற துறையினுடைய ஒரு சட்ட திருத்தத்தை கூட எதிர்த்து சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றினார்கள். முழுவதுமாக வக்பு சட்டத்தை பொறுத்தவரை சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு உரிமைகளில் எந்தவித தலையீடும் இல்லாமல் அவர்களுடைய சொத்துக்கள் நல்ல முறையிலே பராமரிக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய சமுதாய மக்கள் எந்த ஒரு நல்லெண்ணத்திலே அந்த சொத்துக்களை வக்பு சொத்துக்களை கொடுத்தார்களோ அது உண்மையாகவே அந்த சமுதாயத்திற்கு பயன் கொடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தை கூட தங்களுடைய சிறுபான்மை வாக்கு வங்கி அரசியலுக்காக, ஏனென்றால் இதே சட்டப்பேரவையிலே திருநெல்வேலியிலே இதே வக்பு சொத்து தொடர்பாக ஒரு நபர் படுகொலை செய்யப்பட்டார். இவையெல்லாம் தெரிந்திருந்தும் கூட தங்களுடைய அரசியல் காரணங்களுக்காக தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். உண்மையாகவே அந்த தீர்மானங்களுக்கு எந்த விதமான ஒரு வேல்யூ அப்படிங்கிறது இருக்காது. ஏனென்றால் மத்திய அரசாங்கத்தின் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர்கள் செய்கிறார்கள். அடுத்து ஒரு ஐயா வேகமா வந்தாக குடுக்குடுன்னு இங்க வரைக்க உலகத்துல என்ன நடந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. இந்த 10.5% நீங்க எங்களுக்கு கொடுக்க முடியல, அதை ஏன் கொடுக்க மாட்டீங்க, அதுக்கப்புறம் ஜாதி வாரி கணக்கெடுப்பை ஏன் நடத்த மாட்டீங்க, இப்படி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இல்ல, மற்றதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி இங்க ஒரு அண்ணாச்சி பேசியிருக்கா. யார் பேசிருக்கான்னு பாருங்க. நாங்க என்ன சொல்றோம், மத்திய அரசாங்கத்தை கை காட்டுறீங்க, அவங்க கொடுக்கலன்னு சொல்றீங்க. ஆனாலும் கூட மாநில சுயாட்சி பேசுகிற நம்முடைய மாநில அரசாங்கம் 10.5% இடஒதுக்கீடை வன்னியர்களுக்கு தருவாங்க என்ற ஆவலோடு எதிர்பார்த்தோம். சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி ஏதாச்சும் செய்தி இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். எல்லாமே ஏமாற்றத்தோடு இன்றைக்கு இந்த கூட்டத்தொடர் முடிந்திருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வருத்தம்.
சைனாவிலேருந்து கூப்பிட்டாங்க. என்னென்னு பார்த்தா இங்கே வாருங்கயா சாப்பாட்டு கடையில் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டாங்க. திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டு போச்சு, பல பேருக்கு காயம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி மட்டும் இல்லாமல் நம்ம இனிமேல் சாப்பிட வர இடத்துல நம்ம இதை எப்படி வச்சுக்கணும்னு ஒரு பாடம் வேறு எடுத்துருக்காங்க, பார்த்துக்கிடுங்க. அடுத்து நம்ம குஜராத்தில் ஒரு ஐயாவை போட்டு வெளுன்னு வெளுக்கா. எதுக்கே இத்தனை பேர் சேர்ந்து ஒருத்தரை போட்டு அடிக்கிய? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையான்னு கேட்டா, ஏயா இங்க தங்கம் வயிறு வெள்ளி எல்லாம் இல்லை, வேலை நடக்கலாம், பயிரோட்டு அள்ளிட்டு போட்டு சும்மா இருப்பாங்க, நீ சும்மா இருப்பே, நம்மளை பார்த்து கேட்க அடிக்கிறது நியாயம்தான். இந்த தங்கம் வயிறு எல்லாம் எனக்கு வேணாமுங்க, எனக்கு சைக்கிள் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு பீகாரில் ஒரு பையன் ரொம்ப நாளாக சைக்கிளுக்கு கேட்டுக்கிட்டு இருப்பான் அவங்களுக்கு. அப்போ ஒரு வீட்டு பக்கத்தில் அப்படி சைக்கிள் வெளியில் இருந்திருக்கு, எல்லாரும் உள்ளே போயிட்டு இருந்திருப்பா. அவங்களுக்கு ரொம்ப நேரம் சைக்கிள் அனதையாக இருக்குன்னு பையன் ஆதரவு பண்ணி கூட்டு போயிட்டா. அப்படி பள்ளிக்கூடத்தில் அது இதுன்னு வகுப்பெல்லாம் வைக்காங்க பாருங்கள். மதுரையில் ஒரு பாப்பா தவறி விழுந்து இறந்து போச்சு. அப்போ யார் பொறுப்பு இதுக்கு? அப்போ பள்ளிக்கூடத்துக்காரெல்லாம் பேந்த முடிக்காங்க. அப்போ எப்படி நீங்கள் இதை கையாளணும் அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கார கேட்டால் சொல்ல மாட்டேங்காங்க. நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், சொல்லிட்டதுக்கப்புறம் பிள்ளைக்காரை அனுப்புவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம்னு கேட்டோம். எல்லாரும் நல்லா சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸு பிள்ளைங்களை அனுப்பி விடுதாங்க. செக்யூரிட்டின்னு ஒன்று, செக்யூரிட்டி 24 மணி நேரமும் பிள்ளைகள் பின்னாடியே போயிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்போ அந்த தொட்டி அவங்க என்ன செய்யணும்? மூடி போட்டு மூடணும். முதல்ல அந்த சிமெண்ட் தொட்டிகள்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அதோடைய தரத்தை நம்ம வந்து உறுதிப்படுத்தணும். இந்த பள்ளிக்கூடத்தில் உங்கள் குழந்தைகளை சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி வந்து வீட்டுக்கு வந்து சொல்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் உங்களை நம்பி நாங்கள் அந்த ஸ்கூலுக்கு குழந்தைகளை அனுப்புகிறப்ப இப்படி கவனக்குறைவாக குழந்தைகளை தொட்டிலையும் அதுலேயும் ஒரு கவனமே இல்லாமல் போகும்போது உங்கள் பள்ளி மேலே எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அதிகமாக ஃபீஸ் மட்டும் தான் வாங்குறாங்களே தவிர இதை வந்து சரியாக கவனிக்கிறது இல்லை. பணத்தை கட்டினா அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு பாதுகாப்பு துளி கூட இல்லை. அந்த ஸ்கூல் வந்து தேவையான பாதுகாப்பை கொடுக்குதாங்கிறத பேரண்ட் அடிக்கடி போய் பார்க்கணும். குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை, மரங்களோ இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது பாலடைந்த கேணிகள், இல்லைன்னா நீர் தேங்கக்கூடிய பள்ளம், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து அவாய்ட் பண்ணணும். தமிழ்நாட்டில் தினம் அதாவது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கு. இது தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு, அவ்வளோதான். 100% கவனம் செலுத்துகிறாங்க. அதை இருந்தாலும் அந்த கவனம் செலுத்தும் போது பெற்றோர்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் வந்து 15 குழந்தைதான் சின்ன குழந்தைகளை கண்காணிக்க முடியும். ஆனால் இவங்க அதிகமாக குழந்தைகளோட எண்ணிக்கையை சேர்க்கிறதுனால அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படுது. அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றுவரை காம்பவுண்ட் சுவர் ஏற்பட வேண்டும். அனைத்து பள்ளி வளாகத்திலும் CCTV கேமரா பொருத்தப்பட வேண்டும் என்று தமிழக அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். பாதுகாப்புங்கிறது பொதுவான பார்க்கணும் இல்லைங்க, அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் வந்து சரிப்படுத்தி இனிமேல் இந்த நிகழ்வு நடக்காத அளவுக்கு துறை சார்ந்த அதிகாரிகளும் அந்த பள்ளி நிர்வாகங்களும் சரியாக இருக்கணும். ஆகவே நிர்வாகம், சமூகம், பெற்றோர்கள் அனைவரும் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு, குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்புள்ள மனிதர்களாக நாம் எப்பொழுதும் இருக்கணும். அதனால் அரசு வந்து இந்த தனியார் பள்ளிகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த தனியார் பள்ளி மீது நம்ம தர்பாரில் வந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புடன் பட்டியலில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.